எல்லாரும் வேத புஸ்தகத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சகரியா 9:12 பழைய ஏற்பாடுல பக்கம் 1099. நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். ஆமென். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆமென். அல்லேலூயா. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி கர்த்தர் ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு இரட்டிப்பான நன்மையை தரப்போகிறார். அதுவும் என்னைக்கே தரப்போறாரா? இன்றைக்கே தரப்போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கீங்க? அல்லேலூயா. இது எனக்குரியதுன்னு விசுவாசிக்கிறவங்க எத்தனை பேர்? அல்லேலூயா. ஆமா, அதனாலதான் வசனம் ஆரம்பமே என்ன சொல்லுது பாருங்க, நம்பிக்கையுடைய சிறைகள். இது யாருக்குரிய வார்த்தை? யாருக்கு நம்பிக்கை இருக்கோ, யாருக்கு விசுவாசம் இருக்கோ அவங்களுக்கு உரிய வார்த்தை. அல்லேலூயா. ஆமா, அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா, என் மேல உங்களுக்கு விசுவாசம் இருந்தா நீங்க அரணுக்கு திரும்புங்க. யாரெல்லாம் நம்பிக்கையோடு இந்த அரணுக்கு திரும்பி வரீங்களோ அந்த பிள்ளைகளுக்கு அவர் என்ன பண்ண போறாராம்? இரட்டிப்பான நன்மையா, அதுவும் இன்றைக்கே அவர் தரப்போறேன் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. இந்த இரட்டிப்பான நன்மையை பெற்றவங்க வேதத்துல எத்தனை பேர் சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். மாமி ஒன்று சொல்லியிருக்காங்க, யோபு. இன்னொரு ஆள் இருக்காங்களே, யாக்கோபு. இந்த உட்காந்துக்காருல யாக்கோபு. அந்த யாக்கோபு என்ன பண்ணியிருக்காரு? ரெட்ட பரிவாரங்களோட அவர் மாமா வீட்டிலேருந்து புறப்பட்டு வந்தார். அல்லேலூயா. அதனால ரெட்டிப்பு ஆசீர்வாதம் பெற்ற பிள்ளைகள் வேதத்துல யோபு ஒருத்தர் நமக்கு முன்னாடி இருக்காரு, யாக்கோபு ஒருத்தர் முன்னாடி இருக்காரு. வேதத்துல நீங்க பார்க்கும்போது இந்த ஆசீர்வாதங்கள் பெருகுகிறத எப்படியெல்லாம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு கவனிச்சிருக்கீங்களா? ஒரு பங்கு ஆசீர்வாதம் உண்டு, 2 பங்கு ஆசீர்வாதத்துக்கு இன்னொரு அடையாளம் என்ன தெரியுங்களா? சேஷ்ட புத்திர பாக்கியம் தெரியுமா? சேஷ்ட புத்திர பாக்கியம் என்னன்னா எல்லாமே 2ஆ கிடைக்கும். அது மூத்த பிள்ளைக்கு மட்டும் என்ன கிடைக்கும்? 2ஆ கிடைக்கும். இப்போ நீங்களாம் யாரு? ஏசப்பாவுடைய சேஷ்ட புத்திரங்க. அப்போ ஏசப்பாவுடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்படி? அதனால தான் அந்த வசனம் அப்படி இருக்கு. அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் ஏசப்பாவுடைய பிள்ளை, அதுவும் அவருடைய மூத்த பிள்ளை இஸ்ரவேலே என்னுடைய சேஷ்ட புத்திரன்னு சொல்லிட்டாரு. அப்போ யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தண்ணீர் முழுக்கல ஞானசானம் பெற்றிருக்காங்களோ அவங்கள ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது ரட்சிக்கப்பட்டவங்க. இந்த ரட்சிக்கப்பட்டவங்கள தான் வேதம் சொல்லுது இஸ்ரவேலர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த இஸ்ரவேலர் தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இவங்களுக்கு என்ன பண்ணுவேன்? நான் இரட்டிப்பான சேஷ்ட புத்திர பாக்கியத்தை தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அல்லேலூயா. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு ரத்தத்தால கழுவப்பட்ட நமக்கு தான் இந்த வாக்குத்தத்தம். ஏன்னா வேத புஸ்தகம் யாருக்குரியது? இஸ்ரவேலருக்குரியது, நமக்குரியது, உங்களுக்குரியது. இது என்னுடைய வார்த்தை, இது என்னுடைய வாக்குத்தத்தம் அப்படின்னு நீங்க எப்போ அந்த தாட்டுக்கு வரீங்களோ, அந்த சிந்தைக்கு வரீங்களோ, அப்பதான் இதுல இருக்க பொக்கிஷத்தை உங்களால பார்க்க முடியும். அல்லேலூயா. இது ஒரு பொதுவான புத்தகம் நினைச்சீங்கன்னா, இது ஏதோ ஒரு வேத புஸ்தகம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் வராது. அல்லேலூயா.